இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யோபின் புஸ்தகம் 23 அதிகாரம் 10 நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. யோபு எனப்பட்ட ஒரு தெய்வ மனிதனை பற்றி நாம் வாசித்து பார்ப்போம். இந்த யோபு என்கிற தெய்வ மனிதனை குறித்து சொல்லும்போது உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு வருகிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான அடி, பயங்கரமான ஒரு சோதனை, பயங்கரமான ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரளான ஆஸ்தி உடையவன், ஐஸ்வர்யம் உள்ளவன். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 எருமாடுகள், 7 ஆண் மக்கள், 3 பெண் மக்கள், எல்லா வசதியும் இருந்தாலும் இவைகள் எல்லாம் ஒரே நாளிலே அழிந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலையும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. இந்த பூமியில ஒரு குழந்தை இறந்து போனாலே எத்தனையோ நாட்கள் நாம் அழுது புலம்புகிறோம். யோபுடைய வீட்டில் ஒரே நாளில் 10 பிள்ளைகள், பரிதாபமான நிலை. ஆனால் யோபுடைய வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மட்டுமல்ல, ஆஸ்தி மட்டும் அல்ல, அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்ட போது அந்த யோபு சொல்றார், இந்த தோல் முதலான எல்லாம் அழுகி போனாலும் அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணாலே அவரை பார்ப்பேன்னு சொல்றார். கடைசி நாட்களில் சரீரம் பாதிக்கப்பட்டது. அவருடைய உடலில் கொப்பளங்கள் அதிகமாக காணப்பட்டது. அதுலேயும் அந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என் மீட்பர் அவர்களோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய வார்த்தை. மனுஷன் யாரும் இப்படி சொல்ல முடியாது. அந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை 19 அதிகாரத்தில் சொல்றாரு, இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் சாதாரண எழுத்துக்கள் அல்ல, அது பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட்ட நலமா இருக்கும். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் வருவார், இந்த பூமியில வருவார், வந்து அதுக்குரிய பலனை கொடுப்பார். ஆகவே இவ்விதமாக அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில பல விதத்திலையும் புடமிடப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகள் வரட்டும், வேதனை வரட்டும், துக்கம் வரட்டும், நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், நமக்கு ஒரு சிறந்த மாதிரியை யோபு வச்சுக்கிறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அழிந்து போகிற பொன் அக்கனினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேறப்பட்டு உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு நம்முடைய ஆண்டவராய் இயேசு வரும்போது அது நமக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கொண்டு வரும் என்று சொல்லி 1 பேதுரு 1:7 வாசித்து பார்க்கிறோம். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா நம்புறேன். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.